வாக்கு தத்தங்கள் இருக்கு, வாக்கு தத்தங்களுக்கு நிபந்தனை இருக்கு. வாக்கு தத்தங்களுக்கு என்ன இருக்கு? நிபந்தனை இல்லாம எந்த வாக்கு தத்தத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணல, கொடுக்கல. நீ இதை செய்தினா நான் இதை செய்வேன், நீ என்னை தேடினா நீ என்னை கண்டடைவ, நீ என்னை விட்டுட்டினா நான் உன்னை என்ன பண்ணிடுவேன், விட்டுருவேன். ஆண்டவர் அழகா சொல்லிட்டார். இன்னைக்கு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என்ன கிறிஸ்தவம் சொல்லி கொடுத்துருச்சுன்னா நீ என்ன பண்ணாலும் ஆண்டவர் உன் பின்னாடியே என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு, வந்துக்கிட்டே இருப்பார். நம்ம ஆண்டவர் தூக்கி எடுக்கிறவர். நம்ம ஆண்டவர் தூக்கி எடுக்கிறவர். யாரை தூக்கி எடுக்கிறவர் தெரியுமா? மனம் திரும்பி வருகிற மைந்தனை தான் தூக்கி எடுக்கிறவர். மனம் திரும்பி வந்தால் அந்த இளையகுமாரன் மனம் திரும்பி, ஆண்டவரே நான் உண்மையாலே நான் மனம் திரும்புகிறேன்ப்பா, நான் செய்தது பாவம்பான்னு ஒத்துக்கிட்டு மனம் திரும்பி இந்த பிள்ளையா கூட இருக்கிறதுக்கு நான் தகுதி இல்லை, அட்லீஸ்ட் ஒரு அடிமையாவது வச்சுக்கோங்க, உண்மையான மனம் திரும்புதலோடு வந்தான் பார்த்தீங்களா, அவனை தூக்கி எடுத்தாரு. திருப்பி அடிமையாக வச்சுக்கிட்டார் அவன் கேட்ட மாதிரி இல்லை. அதே பிள்ளை ஸ்தானத்தை கொடுத்தாரு, அதே வஸ்திரங்களை கொடுத்தாரு, அவன் இழந்த அதிகாரத்தை கொடுத்தாரு, அவன் இழந்த பாதரட்சி ஆகிய ஆயத்தம் என்ன ரட்சிப்பை கொடுத்தாரு. எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்து அவன் இழந்த ஸ்தானத்தை திருப்பி கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு, நிறுத்திட்டார். ஆண்டவருக்கு நம்மளுடைய வாழ்க்கையை திரும்ப கொடுக்கறதுக்கும் உலகத்திற்கு சாத்தானுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை திரும்ப கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவன் நம்மளை பின்தொடர்ந்து வர, நம்ம திரும்பி வா, நீ திரும்பினா நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்னு எரேமியாவுக்கு சொல்றாரு. பண்ண திரும்பி வா, நான் இழந்த எல்லாத்தையும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், திரும்ப கொடுப்பேன். இது நம்மளுடைய ஆண்டவர். சாத்தானும் கூப்பிடுவான், திரும்பி வந்துரு, திரும்பி வந்துரு, திரும்பி வந்துரு. பாரு போனா என்ன சொல்றாங்க, முதல்ல ரட்சிப்புன்னு தானே போனேன், சந்தோஷமா இருந்தது முதல் வாக்கு தத்தத்தை கேட்க, ஆனா உள்ள போனோன்னு என்ன பண்றாங்க, இதை செய்யாதன்றாங்க, அதை செய்யாதன்றாங்க, பொய் சொல்லாதன்றாங்க, லஞ்சம் வாங்காதன்றாங்க, இது செஞ்சா குற்றம்ன்றாங்க, நின்னா குற்றம், உட்கார்ந்தா குற்றம், படுத்தா குற்றம்னு வேதத்துல இருந்து வசனத்தை எடுத்து எடுத்து காமிச்சு, அப்போ சாத்தா என்ன சொல்லுவான், நீ என்ன பண்ணிரு, போதும் திரும்பி வந்துரு.